ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன கதையை கொண்டு வந்திருக்கேன்னா, நடந்த எந்த விஷயத்தையும் பற்றி தெரியாமல் அந்த விஷயத்த பார்த்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கள நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணதுனால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே ஏறத்தாழ முடிஞ்சு போச்சு. ஜப்பானில் ஸ்னோ ஒயிட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயியை யாரோ ஒருத்தவங்க கொடூரமாக போட்டு தள்ளிட்டாங்க. அந்த பொண்ணோட மரணத்துக்கு இவங்க தான் காரணம், இல்லை செத்து போன பொண்ணே அந்த மாதிரின்னு நிறைய பேர் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் கமலை வச்சு அந்த விக்டிமுக்கு என்ன ஆகுது, சஸ்பெக்டாக இருந்தவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட மீதி கதை. இந்த திரைப்படத்தோட பேரு தி ஸ்னோ ஒயிட் மர்டர் கேஸ். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹைப் ஆப்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஹைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம படத்தோட விக்டிமான நொரிகா ஒரு காட்டுல இருந்து சடலமா மீட்கப்படுறாங்க. அவங்க இதயத்துல 10 வாட்டிக்கு மேல கத்தி வச்சு குத்தி இருக்காங்க. அதே மாதிரி அவங்க பணத்தை பாதி எரிஞ்ச நிலையில போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறாங்க. அதனால இந்த விஷயம் காட்டு தீய பத்த ஆரம்பிக்குது. போலீஸ் இந்த கேஸ்ல யார் இவங்களை கொண்டிருப்பாங்கன்னு பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம படத்தோட ஒரு முக்கியமான ஆளை காட்டுறாங்க. இவனை நம்ம ரிப்போர்ட்டர்னு கூப்பிடுவோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவன் ஒரு கீபோர்டு வாரியர். எல்லா ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு சரியில்லை, இதுல இது போட்டுக்கணும், இதுல அது போட்டுக்கணும்னு ஃபுட்டை பத்தி ரொம்ப எப்பவுமே கேவலமா எழுதிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ எழுதிட்டு இருக்கும் போது இவன் ஃப்ரெண்ட் ஒருத்தி போன் பண்ணி, டேய் இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா, என்ன இன்னைக்கு போலீஸ் விசாரிச்சாங்கடா அப்படின்னு சொல்ல, இவனுமே எதுக்காக அப்படின்னு கேட்கும் போது, ஏய் உனக்கு விஷயமே தெரியாதா, எங்க கம்பெனில வேலை பார்த்த நொரிக்கான்ங்கிற பொண்ணை யாரோ கொன்னுட்டாங்கடா, அதுக்காக தான் என்கிட்ட வந்து விசாரிச்சாங்க. அந்த நொரிக்காவோட நான் எவ்வளவு க்ளோஸா இருந்தேன்னு தெரியுமா, அவங்க என்ன நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. எப்பவுமே அவங்க கூட தான் நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன். நான் சின்ன தப்பு பண்ணி பாஸ் கிட்ட திட்டு வாங்கினா கூட அவங்க தான் வந்து என்னை காப்பாத்துவாங்க. எப்பவுமே எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து என்னை நல்லா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா. ஆனா அவங்க காணாம போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்க கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு ஃபேர்வெல் கொடுத்தோம். அன்னைக்கு அந்த ஃபேர்வெல்ல தான் அவங்கள நான் கடைசியா பார்த்தேன். அன்னைக்கு கூட கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவங்கள யாரு கொலை பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, இந்த ரிப்போர்ட்டருக்கு அடுத்ததுடா ஜாக் பாட்டுன்ட்டு இவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே ஆன்லைன்ல எழுத ஆரம்பிக்கிறான். இவங்களை கொலை பண்ணதான் நாங்க சந்தேகப்படுற பொண்ணு யார் தெரியுமா, மீகி தான். மீகி வந்துட்டு நொரிக்கா எப்ப இந்த வேலையில சேர்ந்தாங்களோ அப்பதான் அவங்களும் வந்து சேர்ந்தாங்க. மீகியை விட நொரிக்கா அழகா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள விட இவங்க வேலையில ரொம்ப சீக்கிரமாவே முன்னேறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு தெரியுமா, மீகி மேனேஜரை லவ் பண்ணிட்டு இருந்தா. அந்த மேனேஜர் கொஞ்ச நாள் மீகியோட சுத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நொரிக்காவோட சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் மீகிக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம நேற்று பார்ட்டி முடிஞ்சு போகும்போது மீகியோட கார்ல ஏறி தான் நொரிக்கா போனதை நானே பார்த்த அப்படின்னு சொல்ல, ரிப்போர்ட்டருக்கு இது பெரிய விஷயமா தோணுது. அதனால இதை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனோம்னா நம்ம பெரிய ஆளா வந்துடலான்னு அந்த கொலீக்ஸ் நிறைய பேத்துக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப கொலீக் 2 காட்டுறாங்க. அந்த கொலீக் என்ன சொல்றாங்கன்னா, நான் மீகியும் மேனேஜரை பத்தி நான் நிறைய ரூமர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க லவ் பண்ணது கூட நான் பார்த்திருக்கேன். எப்படி நீங்க பாத்தீங்கன்னு ரிப்போர்ட்டர் கேட்க, இந்த கொலீக் 2 என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேருமே எக்ஸாக்டா ஒரே சாப்பாடு தான் கொண்டு வருவாங்க, அதை நானே பல வாட்டி பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு நொரிக்காவும் மேனேஜரும் ஒன்னா சுத்திட்டு இருந்தாங்க. அப்போ மனசு உடஞ்சு போன மீக்கி என்கிட்ட எப்பவுமே என்னால நொரிக்காவோட இடத்துக்கு வரவே முடியாதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நொரிக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிப் அவங்களுக்கு கொடுத்த பெண்ணை காணாம போயிருக்கு. அந்த மாதிரி எங்க கம்பெனியில நிறைய பொருள் திருடு போயிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மீகி தான் பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டதுக்காக அவங்கள போட்டு தள்ளியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ரிப்போர்ட்டர் என்ன பண்றானா, நெக்ஸ்டா அந்த மேனேஜர் கிட்ட போய் பேசுறான். மேனேஜர் கிட்ட போய் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இங்க சொல்ற எல்லா விஷயமே தப்பு. கண்டிப்பா எனக்கு அவங்க சாப்பாடு கொண்டு வந்ததை நான் மறுக்கவே இல்லை. எங்க கம்பெனில பயங்கரமா வேலை போயிட்டு இருந்துச்சு, அதனால நான் சரியா சாப்பிடாம இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நாள் நான் சாப்பிடாம மயங்கி விழுந்துட்டேன். இதை பார்த்த மீகி எனக்காக டெய்லியும் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா. அவ சமைக்கிற சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால நானுமே அவகிட்ட வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனா அவ ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகலாம் ட்ரை பண்ணா. லீவ் நாள்ல கூட எனக்காக சமைச்சு கொண்டு வருவா. பட் எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, ஏன்னா நான் நொரிக்காவை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த விஷயத்த நான் மீகிட்டையுமே சொன்னேன். மீகி இதனால பயங்கரமா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். மேபி அவ கூட நொரிக்காவை கொண்டிருக்கலாம். ஏன்னா நொரிக்கா காணாம போனதுக்கு அப்புறமா இன்ன வரைக்கும் மீகி ஆபீஸ்க்கே வரல அப்படின்னு சொல்ல, இப்ப இன்னொரு கொலிக காட்டுறாங்க. இந்த கொலிக் தான் லாஸ்டா பார்த்ததா சொல்றாரு. இவர் பார்ட்டி முடிச்சிட்டு கேப்காக 9 மணி வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப வேகமா ஸ்டேஷனை நோக்கி மீகி போனதை இவரே பார்த்திருக்காரு. மீகி அதுக்கப்புறம் ஆபீஸுக்கு வரவே இல்லை.
அடுத்த நாள் போய் அவங்க வயசான பாட்டியை பார்க்கலான்னு போயிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்க திரும்பி வரவே கிடையாது அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷனை இந்த பொண்ணு மேல வைக்கிறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணி மீகி தான் பிரைம் சஸ்பெக்ட்னு சொல்லி மீகிய மீடியால வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இதை பார்த்துட்டு என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு கதறி கதறி அழுகுறாங்க. இந்த நியூஸ் இந்த மாதிரி போட நியூஸ் பெரிய ஹிட் ஆயிருது. அதனால நம்ம ரிப்போர்ட்ரு கொடி கட்டி பறக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இன்னொரு மெயில் வருது. அது மீகியோட காலேஜ் ஃப்ரெண்ட். இங்க சொல்ற மாதிரி மீகி ஒன்னும் இவ்வளவு மோசமான பொண்ணு கிடையாது. அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அவளுக்கு சமைக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். நான் காலேஜ் படிக்கும் போது கூட எங்களுக்காக சமைச்சு கொடுப்பா. ஏன் நாங்க லீவ்ல இருந்தா கூட எங்களோட ஷெல்ஃப்ல வந்து சாப்பாடு வச்சுட்டு போவா. அது மட்டும் இல்லாம மீகிய ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மேனேஜர் அவ கூட இருந்தான். அந்த மேனேஜர் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு மீகி கிட்ட கேட்டேன். மீகியுமே ஆமா எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. நான் தான் அவளை லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொன்னேன். அவளுமே மேனேஜருக்கு லஞ்ச் செஞ்சு கொடுத்தா. 2 பேர் லவ் பண்றாங்க. 2 பேர் ஒட்டுக்கா இருந்ததா கூட மீகி என்கிட்ட சொல்லியிருக்கா. அவ ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்ல இந்த விஷயமே நெட்ல பெரிய விவாத பொருளாகுது. இந்த மாதிரி ஏன் தப்பான விஷயத்தை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி திணிக்கிறீங்கன்னு ரிப்போர்ட்டரோட மேனேஜருமே கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அதனால மறுபடியும் இந்த ரிப்போர்ட்டர் ஹீரோயினோட சின்ன வயசை பத்தி தேடலான்னு அவங்க ஊருக்கு கிளம்பி போறான். மீகியை பத்தி எச்சா தெரிஞ்சுக்கணும்னு இப்ப நம்ம ரிப்போர்ட்டர் மீகியோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க. அவங்க எந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்கன்னா மீகி எப்பவுமே விசித்திரமான பொண்ணு தான். ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸ்கூல் பசங்க டஸ்டரை வச்சு ஃபுட்பால் எல்லாம் நட்டுருந்தாங்க. அந்த மாதிரி மீகி அந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் மீகி மேல அந்த டஸ்டரை தூக்கி அடிச்சுட்டான். அதனால மீகிக்கு சரியான கோவம் வந்து அந்த பையனை கண்ணா பின்னான்னு புடிச்சு திட்டா. அந்த பையன்லாம் எப்பெல்லாம் மீகிய பாக்குறானோ அப்பெல்லாம் என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆனா அவ மன்னிக்கவே இல்லை. ஆனா இத பழி வாங்கறதுக்காக மீகி என்ன பண்ணிருக்கானா அந்த பையனோட பிரேக் வயரை கட் பண்ணிட்டா. அதனால பாவம் அந்த பையனுக்கு கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல இதை நம்ம ரிப்போர்ட்டருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதனால இவங்க சொல்ற அந்த பையனை போய் மீட் பண்றாங்க. அந்த பையனுமே நான் அவகிட்ட நிறைய வாட்டி சாரி கேட்டேன். ஆனா அவ என்ன மதிக்கவே இல்லை. என் கால் உடஞ்சதுக்கு காரணம் அவதான் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட நம்ம ரிப்போர்ட்டரு இப்ப ஸ்ட்ரெயிட்டா மீகியோட சொந்த ஊருக்கு போறாங்க. அங்க போய் ஒரு லேடி கிட்ட கேட்க இங்க சொல்ற பொண்ணு கொஞ்சம் வினோதமான பொண்ணு தான். அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க தெரியுற அந்த மரத்தை கொளுத்திட்டாங்க. அது அவங்க வேணும்னு பண்ணாங்களா எதனால பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு அங்க ஏதோ சடங்கு பண்ணதா சொல்றாங்க அப்படின்னு சொல்ல இந்த அம்மாமே அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வீடு அங்கதான் இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல இப்ப யூகோன்கிற பொண்ணை ரிப்போர்ட்டர் போய் பாக்குறான். யூகோன்கிற பொண்ணு என்ன சொல்றானா எனக்குன்ற இந்த ஒரே நல்ல ஃப்ரெண்ட் அவன் மட்டும்தான். ஸ்கூல்ல எல்லாருமே என்ன ரொம்ப அழகான பொண்ணு தான் கூப்பிடுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு புதுசா எங்க ஸ்கூலுக்கு வந்தா. அந்த பொண்ணுக்கு நான் அழகா இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கரமான பொறாமை. அதனாலேயே என்னை எப்ப பார்த்தாலும் புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பா. என் ஃபேஸை பார்த்து ஆக்டோபஸ்ன்னு எப்ப பார்த்தாலும் புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பா. அதனால எனக்கு ஸ்கூலுக்கு போகவே சுத்தமா பிடிக்கல. நான் ஸ்கூலுக்கு போறதுக்கான ஒரே காரணம் என் ஃப்ரெண்டு மீகி மட்டும்தான். ஏன்னா என் ஃப்ரெண்டு மீகி மட்டும்தான் என்ன யோகோன்னு கூப்பிடுவா. மத்தபடி எல்லாருமே என்ன புள்ளி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு எப்பவுமே நான் தனியா ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு எப்பவுமே அவ வீட்டுல இருந்து மெழுகுவத்திய வச்சு நான் இங்க இருக்குன்னு எப்பவுமே காட்டிக்கிட்டே இருப்பா. ஆனா ஒரு நாள் நாங்க மாதிரி யாரும் என்ன புள்ளி பண்ணக்கூடாதுன்னு மரத்துக்கிட்ட வேண்டி ஒரு பொம்மையில நெருப்பு மட்டும் வச்சுட்டு வந்தோம். எல்லாரும் என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிதான் நானும் யூக்கவும் பண்ணோம். ஆனா அது தெரியாதனமா அது தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்னோட அப்பா அம்மாவும் சரி மீகியோட அப்பா அம்மாவும் சரி எங்க 2 பேத்தையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இப்ப இந்த ரிப்போர்ட்டர் இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணி திருப்பி மீகியை பத்தி ரொம்ப மோசமா நியூஸ் சேனல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்பதான் படத்துல காணாம போன நம்ம மிகியை காட்டுறாங்க. மிகி இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறா. நான் எந்த தப்பும் பண்ணல, எதனால என்ன எல்லாரும் இந்த மாதிரி திட்டுறாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறா. அப்பதான் ஆக்சுவலா ஒரிஜினலான ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது நம்ம யூகோவு தான் ஸ்கூல்ல எல்லாருமே நல்லா அழகான பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா புதுசா வந்த பொண்ணுக்கு தன்னை விட இந்த பொண்ணு அழகா இருக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால எப்ப பார்த்தாலும் அவளை புலி பண்ணிட்டே இருப்பா. நம்ம மீகி நம்ம யோகாவை சமாதானப்படுத்துறதுக்காக நீ தனியா ஃபீல் பண்ணினா நீ ஒரு ராஜ்யத்துல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோ, அந்த ராஜ்யத்துல நீ என்னன்னா பெரிய ஆட்கள் அந்த மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம மீகி படிச்ச ஒரு ஃபேண்டசி புக்லயுமே தன்னை வெறுக்கிற ஒருத்தவங்க ஃப்ரெண்ட் ஆகணும்னா மனுஷ உருவத்துல ஒரு பேப்பரை வரைஞ்சு வச்சு கொளுத்தணும்னா 2000 ரூபாய்ன்னு போட்டிருக்கோம். அதனால இவங்க விளையாட்டை கொளுத்துனதுதான் மரம் எரிஞ்சிருக்கும்.
இருக்கும். அதே மாதிரி ஹை ஸ்கூல்ல அந்த பையன் இவங்க மேல அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி அடிக்கும் போது இவங்க உண்மையா கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம மீகிக்கு அந்த பையன் மேல ஒரு ஒன் சைட் க்ரஷ் இருந்திருக்கும். இவ படிச்ச எல்லா ஃபேண்டசி ஸ்டோரியிலையும் பொண்ணு பின்னாடி பையன் வர மாதிரி தான் போட்டிருக்கும். பசங்களை இந்த மாதிரி சுத்த விட்டாதான் நம்ம லவ் பண்ணுவாங்கன்னு அவன் சாரி கேட்கும் போதெல்லாம் இவ முறைச்சிட்டு போயிருந்திருப்பா. ஆனா அவன் கிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அவனுக்கு அடிபட்டு இருந்திருக்கும். சின்ன வயசுல அவளோட ஃப்ரெண்டுக்கு எப்படி இப்போ விட தான் அழகுல கம்மியா இருக்கும், தன்னை பத்தி தான் எல்லாரும் பேசணும்னு சொல்லி யோகாவை புள்ளி பண்ணாலோ அதே மாதிரி இன்சிடென்ட் தான் ஃபியூச்சர்ல மீகிக்கு நடந்திருக்கும். நொரிக்காவும் மீகியும் ஒரே நாள் தான் ஆபீஸ் சேர்ந்திருப்பாங்க. நொரிக்காவை விட மீகி அழகா இருக்கிற மாதிரி நொரிக்காவுக்கு தோணி இருக்கு. இவளை விட தான் பெரிய ஆளா வரணும்னு சொல்லி மீகிய டம்ப் பண்றதுக்காகவே நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. மீகிய மேனேஜரும் லவ் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டு நொரிக்கா என்ன பண்றானா அந்த மேனேஜரை கரெக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே கழட்டி விட்டுருக்கா. அதே மாதிரி நம்ம மீகிக்கு சரேவா பிரதர்ஸ்னு ஒரு மியூசிக் ட்ரூப்பை ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட மக ஒரு வாட்டி குளிட்டு உடைச்சிருவாங்க. அப்ப நம்ம மீகி ரொம்ப டென்ஷனா இருப்பா. அந்த மகோட பின்னாடியுமே அந்த குரூப்போட நேம் எழுதி இருக்கும். இதை வச்சு இன்னும் இவளை பயங்கரமா கடுப்பேத்தலான்னு இவ என்ன பண்ணிருப்பானா அந்த சரேவா பிரதர்ஸோட ஹெட்டும் நானும் லவ் பண்றோம், எனக்கு இந்த பேனாவை கூட கொடுத்துருக்காரு பாருங்க, இந்த பேனா வந்துட்டு பெரிய பெரிய ஃபேன்ஸுக்கு கூட கிடைக்காது, பட் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பயங்கரமா கடுப்பேத்தி இருக்கா. கொஞ்ச நாளையே அந்த பெண்ணும் காணாம போயிருக்கு. ஆனா ஒரு நாள் நம்ம நொரிக்கா நம்ம மீகியை கூட்டு தனியா பேசணும்னு சொல்றா. ஆனா இதை கேட்ட மீகி உங்க பெண் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்ல நொரிக்கா என்ன சொல்றானா நான் அதுக்காக கூப்பிடல, நீ அந்த மியூசிக் ட்ரூப்போட மிகப்பெரிய ஃபேனுன்னு எனக்கு தெரியும், நாளைக்கு ஃப்ரண்ட் ரோல உட்காந்து பாக்குறதுக்காக யாழ் எனக்கு டிக்கெட் கொடுத்துருக்காரு, பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் அங்க போக வேணாம்னு நினைக்கிறேன், உனக்கு முடிஞ்சா நீ போயிட்டு வரியா அப்படின்னு கேட்க இது கேட்டு மீகிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இவன் நம்மள இவ்வளவு அழகா ட்ரீட் பண்றான்னு அந்த ஊருக்கு போக வேண்டிய எல்லா ட்ரெயின் டிக்கெட்டையும் எடுத்து வச்சிடறா. அடுத்த நாள் ரொம்ப அழகா போய் கிளம்ப போலான்னு போகும்போது நொரிக்கா வந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் எடுத்துட்டியா, இதுதான் எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு நானே நல்லா தான் இருக்கேன், நானே உனக்கு பதிலா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம மீகிக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் என்னால நொரிக்காவை விட எப்பவுமே மேல போக முடியாதுங்கிற வார்த்தையை கொலீக் 2 கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவ இந்த மாதிரி அப்செட்டா இருக்கிறத ரிப்போர்ட்டரோட ஃப்ரெண்டு பார்த்திருப்பா. அவ என்ன சொல்றானா எப்பவுமே இந்த மாதிரி தான், நீ ஒண்ணு பண்ணு, நான் அவளுக்கு தூக்கு மாத்திரையை கொடுத்துட்றேன், பார்ட்டியில இருக்கும்போது நிறைய சரக்கு போட்டு கொடுத்துட்றேன், அவ தூங்கிடுவா, நீ அவகிட்ட இருந்து டிக்கெட் ஆட்டையை போட்டுட்டு நீ போயிட்டு வந்துருன்னு சொல்ல இந்த ரிப்போர்ட்டரோட ஃப்ரெண்டுமே சளி மாத்திரைக்கு பதிலா தூக்கு மாத்திரையை கொடுத்துட்றா. சரக்கும் நிறைய ஊத்தி விட்டதுனால இவ அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி டைம்ல தான் மீகி இவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதைத்தான் ஒருத்தன் பார்த்துருக்கான். அதே மாதிரி நம்ம மீகிக்கு என்னதான் இவன் நம்மளை ஏமாத்தினாலும் நம்ம இவளுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அவ வீட்டுக்கு போய் ஒரிஜினல் டிக்கெட் எடுத்து கொடுக்கலான்னு போறா. ஆனா திரும்பி வந்து பார்க்கும்போது இவ தூங்கியிருக்கா. இப்ப உடனே ரிப்போர்ட்டரோட ஃப்ரெண்டு கிட்ட போன் பண்ணி ஏய் நொரிக்கா தூங்கிட்டா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க உங்க வண்டியில அப்படியே அவளை விட்டுட்டு இங்க சீக்கிரமா ட்ரெயின் பிடிச்சு போங்க அப்படின்னு சொல்ல இவங்க இந்த மாதிரி ட்ரெயினுக்கு ஓடும் போதுதான் அந்த கொலிகு இதை பார்த்துருந்துருப்பான். இப்ப நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேக்குது. சரிடா மீகி தான் நொரிக்காவை சாகடிக்கலினா அப்ப யாருதான் நொரிக்காவை சாவடிச்சாங்க, அவ ஏன் அடுத்த நாள் ஆபீஸ் 2-3 நாளா அவ வராம இருந்தான்னு கேட்டீங்கன்னா அவ இந்த மாதிரி அந்த சரேவா பிரதர்ஸ பாக்குறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கா. அவ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது அதே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏறதுக்காக அந்த மியூசிக் ட்ரிப்போட கேங் வந்திருக்காங்க. அவங்க பாக்குறதுக்காக ஃபேன்ஸ் பயங்கரமா அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கை கொடுக்கலான்னு ட்ரை பண்ண நம்ம மீகி அவருக்கு கை கொடுக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அவர் கை கொடுக்கும் போது பின்னாடி இருந்த பொண்ணு மீகிய தள்ளி விட மீகி போய் அவர் மேல மோதரா. இதனால படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்து தலோட கையே உடஞ்சு போச்சு. இதை பார்த்தோன்னவங்க எல்லாரும் மீகிய பயங்கரமா திட்டுறாங்க. இங்க இருந்தோம்னா நமக்கு பிரச்சனையாயிருன்னு சொல்லி மீகி ஒரு ஹோட்டல்ல போய் தங்கியிருக்கா. எப்பயுமே அவருக்கு கை உடஞ்சு போச்சு, இனிமே அவரால் வயலினே வாசிக்க முடியாது, அந்த பொண்ணை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுங்கன்னு நெட்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்து இவன் ரொம்பவே பயந்து போயிடுறா. அதனாலதான் அவ அந்த ஹோட்டல்ல தங்கியிருப்பா. ஆனா காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அவளையே ஆச்சரியப்படுத்துற மாதிரி நொரிக்காவோட மரணம் இருக்க, அதுக்கு காரணம் இவதான்னு ஊர் ஃபுல்லா அவளை திட்ட அவளுக்கு பயங்கரமான கில்ட் ஆயிருது. இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்றானா தூக்க மாட்டி சாகலான்னு பாக்குறா. ஆனா அப்பந்தான் ஒரு ட்விஸ்ட் காத்திட்டு இருக்கு. போலீஸ் ஒரிஜினலான அந்த கில்லரை புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல கில்லர் யாருடான்னு பார்த்தா அந்த ரிப்போர்ட்டரோட ஃப்ரெண்டு தான். அந்த ரிப்போர்ட்டரோட ஃப்ரெண்டு தான் அத்தனைக்குமே காரணம். இவங்க ஸ்னோ ஒயிட்னு ஒரு சோப் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவ பார்க்க கொஞ்சம் டேனா இருக்கிறதுனால நம்ம நொரிக்கா நீ கொஞ்சம் பார்க்க டேனா இருக்க, இதை யூஸ் பண்ணுன்னு ஒரு நாள் ஒரு சோப்பு கொடுத்துருந்துருப்பா. அந்த சோப் இவளுக்கு யூஸ் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால பாக்ஸா அந்த சோப்பை திருட ஆரம்பிச்சிருப்பா. ஆனா ஒரு நாள் தெரியாதனமா ஒருத்தங்க
கேக் வச்சிருந்திருப்பாங்க. அதை எடுத்து இவ திருடி இருப்பா. என் கேக்க யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது சுத்தி இருந்த எல்லாரும் நான் சாப்பிடல, நீ சாப்பிட்டியான்னு பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பொருள் காணாம போகும்போது மக்கள் படுற அவஸ்தைய பார்த்து இவ ரசிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதனால சின்ன சின்ன திருட்டா இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கா. நொரிக்காவோட பெண்ணை திருடினது கூட இவதான். ஆனா நொரிக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. நொரிக்கா எங்க இந்த விஷயத்த வெளியே சொன்னா நமக்கு அவமானமாயிருமோன்னு தான் மீகி கிட்ட உன் வண்டியில அவளை விட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டு மீகி போன உடனே வண்டி எடுத்துட்டு போய் நொரிக்காவை குத்துன்னு குத்தி கொடூரமா சாவடிச்சிருக்கா. பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கா. ஆக்சுவலா இவ மாட்டினதே சின்ன சின்ன திருட்டுக்கு தான் மாட்டிருக்கா. போலீஸ் விசாரிக்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவ சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. இதை கேட்டோட மீகிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இத்தனை நேரமா மீகிய சரியான சைக்கோபாத்னு திட்டிட்டு இருந்த எல்லா கீபோர்டு வாரியர்ஸுமே நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், அந்த பொண்ணோட மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அது தங்கமான பொண்ணுன்னு. அந்த ரிப்போர்ட்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு ரிப்போர்ட்டரை போட்டு சாத்துன்னு சாத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரிப்போர்ட்டர் அவனால ஏத்துக்கவே முடியல. இவ பண்ண கொலைக்கு நம்மள ஒரு கருவியை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை இந்த மாதிரி மாட்ட வச்சுட்டாலே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு மீகி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு போறான். ஆனா மீகியோட ஃபேமிலி இவனை மன்னிக்கிற மாதிரி தெரியல. ஆனா மீகி இதெல்லாம் ஒரு விஷயமாடான்னு சொல்லி அவனை மன்னிச்சிடறா. அதே மாதிரி நான் அவன் கூட இருக்குன்னு மீகிக்கு சின்ன வயசுல யோகாக்காக எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரி விஷயத்த யோகோ மீகிக்காக பண்ண ஆரம்பிக்கிறா. அவ ஃப்ரெண்டோட சேர்ந்ததோட இந்த திரைப்படம் சந்தோஷமா எங்கேயோ ஒரு முடிவுக்கு வருது. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து ஒரு நல்ல திரைப்படத்துல உங்களை வந்து பாக்குறேன். பாய்.